எங்கடா போன அதுக்காட்டி குளிச்சுட்டே மாதிரி தான் என் பொழப்பு இருக்கும். அப்படிதான் நான் இருந்தேன். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் அந்த டைம் வைக்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் இல்லைன்ட்டு 3 பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நமக்கு பிடிச்ச ஒரு 3 பாட்டு. உள்ளே போகும்போது போட்டால் 3ஆவது பாட்டு பிடிச்சா தான் வெளியே வரும். அதுல என்ன வேலை, குளிச்சிக்கிறது தான். பாட்டை பார்க்கறது இல்லை, ஜாலியாக கேட்டுட்டு சவரை ஊற்றிக்கிறோமோ ஊற்றிட்டு ஏதோ பண்ணுறோமோ. ஒரு பாட்டு வந்து தண்ணி மெதுவாக குளிச்சுட்டு அடுத்த பாட்டில் சோப்பு போட்டு 3ஆவது பாட்டில் குளிச்சுட்டு வெளியே வந்து தோட்டா ஃபினிஷ். 15 நிமிஷம் ஒரு சும்மா கணக்குக்காக வச்சுக்கிட்டேன். அதுக்கு நீங்கள் எல்லாம் பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேளு. என்ன கஷ்டம், சந்தோஷமாக தான் கஷ்டமாகவே இருக்குன்னு எதாவது கட்டாயம் உனக்கு பிடிச்சது டாக் கேட்டு எதையோ செய்யும் வாங்க இருப்போம். அந்த மாதிரி இது ஒன்று செஞ்சுக்கணும். இப்படி செஞ்சுக்கும் போது பகலில் பச்சை தண்ணி, வாரத்தில் 2 நாள் மட்டும் எண்ணெய் தேய்ப்பு சுடு தண்ணி, குடிக்கிறது எப்பவுமே சுடு தண்ணி மட்டுமே, இரவு எப்பவுமே சுடு தண்ணி ஒத்துலாம், இல்லைன்னா பக்கெட்டில் கால் போடும். புரிஞ்சுதான் புரியலையே? நீங்கள் இதை செய்யணும், செஞ்சாலே போதும். இது உடல் வேற லெவலில் ஆரோக்கியமாயிடும். ஏன் சுடு தண்ணிக்கு இவ்வளோ முக்கியத்துவம், ஏன் காத்தால சுடு தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு விளக்கம். ஆமாம், தினமும் தலைக்கு குளிச்சுட்டு தோட்டிக்கிட்டு எண்ணெய் தடைக்கிங்க, எண்ணெய்லாம் தடைக்கிங்க, நல்லா தோட்டி காய வச்சுட்டு தடைக்கி, அவ்வளோதான் சமாச்சாரம். பட் டெய்லி தலைக்கு ஊற்றும் கம்பல்சரி. காலா மொத்தமா ஹீட் பண்ணணும், அவ்வளவுதான். நல்லா இந்த அளவு சார் 2 வேளை குளிக்கலாமா? டெய்லி 2 வேளை, காலையில நைட் சுடு தண்ணியா? நைட்டு பச்சை தண்ணி. இப்ப என்ன சொன்னேன், நைட்டு பச்சை தண்ணி ஊற்றி சொல்லவே இல்லை. ஊற்ற சுட தண்ணி ஊற்றிக்க, கேட்டு போட்டு சுட தண்ணி ஊற்றி சுட தண்ணி ஊற்றிக்க. ஆமா சார், சுடு தண்ணி உனக்கு நான் எனக்கு நல்லாவே நான் சவர் போட்டு ஜம்மு ஊற்றிக்க, யார் தாரமும் ஊற்றிக்க, வாய்ப்பு செஞ்சு. ஏன்னா எனக்கு அவரோட வசதி இல்லைங்க, பல பேர் ஆரம்பிட்டாங்க. அதனால நம்ம முதல்ல சொல்லிடுறது, ஈட்டு இருந்தால் நீ தாரமும் போட்டு குளிப்பேன், தாரம் நல்லா இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும், குளிச்சிக்கும். தலைக்கு ஊற்ற தேவையில்லை, நைட்டு தலைக்கு தேவையில்லை, காத்தால தான் தலைக்கு. நைட்டு வந்து உடம்பு உஷ்ணம் தான், சூடு தான் படுத்துருவோம் தவிர தலைக்கு ஊற்றணுங்கிற அவசியம் நைட்டு கிடையாது. புரிஞ்சுதான்? ஏன் சுடு தண்ணி காத்தால தான் நைட் வந்து குடிக்கணும் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணியை ஆவியாக்க எவ்வளவு வெப்பம் தேவை? சயின்டிஸ்ட் கேள்வி கேட்குறீங்கன்னு கேட்கலாம், கேட்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, 4 கிலோ விறகை எரித்தால் 1 லிட்டர் தண்ணி என்ன ஆகுது? எவாபரேட் ஆகிடும், சூடாகல. காலியாகிறதுக்கு ஆவியாகி மறைதலுக்கு 4 கிலோ வெப்பம் தேவைப்படுது. சரியா? அப்போ